கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 11:32 வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்றைய திதி காலை 9:23 வரை திரியோதசி, அதன் பின்பு சதுர்தசி. யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள், உற்சாகமான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அதனால் தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் என்ற வகையில் ரிஷபராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை மிக சுலபமாக முடித்து காட்டுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிதுனராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு இனிய நாள், மகிழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என மிக சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் உற்சாகமாக காணப்படுவார்கள். எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் இன்றைய தினம் நல்லபடியாக முன்னேறும். அதே சமயம் இன்றைய தினம் வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தொழில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லா கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு எல்லா வகையிலும் இனிமையான நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள், சந்தோஷமான உற்சாகமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது.
இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை மிக சுலபமாக இன்றைய தினம் செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. செய்யும் தொழிலில் நன்மை ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் கேது, 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகி வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த நாளில் கன்னிராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் என்ற வகையில் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வேலை பார்க்கும் இடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். எனவே இந்த நாள் துலாம் ராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் புதன் சூரியன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். உற்சாகமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 11இல் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் முயற்சியில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஏதேனும் சிறு முயற்சி எடுத்தால் கூட அந்த முயற்சியில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு இருப்பதால் இன்றைய நாள் முழுவதும் மகராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவார்கள். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் அவர்களிடையே சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன்,
10ஆம் இடத்தில் புதன், சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உருவாகும். எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை இன்றைய தினம் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய வேலைகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வந்த ரெகுலர் வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் பேசும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தேவை என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.